மேடை கேம்பு என்னோட சேனல். ஃபேண்ட்டு வந்து சின்னதாகிடுச்சு கட்டையாயிடுச்சுன்னா எடுத்து தூர போட்டுறாதீங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு அளவு எடுத்து தைச்சிருங்க. இது மிஷினில் உள்ளே தைக்க முடியாது, இது வரலும் தைக்க முடியாது. கையில் தான் தைச்சிருக்கிறேன், கையில் வச்சு வெட்டி எடுத்துட்டேன். அதே மாதிரி அந்த பக்கம் அப்படி தான் இடுப்பு அளவு வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து முட்டி கீழே தான் வெட்டினேன். மீத துணியை தலைவாணி தைச்சிட்டேன். இதை மாதிரி 2 வச்சு 2 ஃபேன் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து 2 துணி ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 துணி ஜாயின் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஷர்ட்டு மேல் வர இது ஷர்ட்டு வச்சுருக்கேன். உள்ள 2 ஷர்ட்டையும் ஜாயின் பண்ணி போட்டாச்சு. சாரி உடுக்காத சாரி ஷாலு அந்த மாதிரி துணியெலாம் உள்ளே வச்சு தைச்சிட்டேன். இது ஃப்ளாட்டாக இருக்குதுன்னா இந்த பேண்ட்டு துணி வச்சு தைச்சதுனால ஃப்ளாட்டாக இருக்குது. இது மேலே கடையில் நம்ம துணி வாங்கி போடணும். இதை வந்து நம்ம என்னத்தை செய்யணும், தூரமாக தைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம அதை எடுத்துட்டு அந்த நூலை எடுத்துகிட்டு வாஷ் பண்ண கரெக்டாக இருக்கும். சரி, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 150 ரூபா ஒரு தலைவாணி வெளியே வாங்குறாருந்தா இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தலைவாணி உரையாக இருக்கும். அப்படி நம்ம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறாருந்தா பிரித்து எடுத்துகிட்டு சாரி தானே உள்ளே வச்சுருக்கோம், வாஷிங் மிஷினில் விட்டு துவச்சி காய போட்டு திருப்பி வச்சுட்டானாக்கா அந்த வேர்வை தண்ணி எண்ணெயெல்லாம் இறங்குன ஸ்மெல்லெல்லாம் போயிடும். ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த இப்போ வருது ஸ்பாஞ்சி மாதிரி வருது இந்த சாலெல்லாம், அதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சு பழசாயிடுச்சுன்னா இதுமாதிரி தைச்சிடணும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேண்ட் துணி ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் எடுக்க கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள். இது மட்டும் கொஞ்சம் கையில் தைக்கணும், ஊசி நூலை வச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உள்ளே இறங்காது. இறங்கிரும். இந்த பக்கம் நம்ம மிஷின் வச்சு அடிச்சிடலாம் சும்மா வீட்டில் போடுறதுக்கு.